எதிர்ப்பு தெரிவித்து திமுக நாளை நடத்தவிருந்த மனித சங்கிலி போராட்டத்திற்கு தற்போது உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக நடத்த இருந்த மனித சங்கிலி போராட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அனுமதி அளித்துள்ளது. மக்களுக்கு இடையூறு இல்லாமல் போராடினால் எப்படி தடுக்க முடியும் என்று கூறி தற்போது அனுமதி வழங்கியுள்ளனர். திமுகவின் போராட்டத்திற்கு தடை கோரிய வழக்கறிஞர் சத்தியமூர்த்தியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், முதல மனித சங்கிலி போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படவில்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுச்சு. தற்போது அனுமதி வழங்கியிருக்காங்க. இது குறித்து விரிவா சொல்லுங்க. நீட் தேர்வு விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக நாளை நடத்த இருந்த மனித சங்கிலி போராட்டத்திற்கு முதலில் அனுமதி மறுக்கப்பட்டது. தற்போது அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மிடையே நமது செய்தியாளர் முகேஷ் இருக்கிறார். முகேஷ், திமுகவோட போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரிய மனுவை தற்போது உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கு. இதை பத்தி விரிவா சொல்லுங்க. இந்த வழக்கு எம்.ஆர். சரவணன் என்பவர் இந்த வழக்கு தொடர்ந்திருக்காரு. இவர் என்ன சொல்லிருக்காங்க, நீட் தேர்வு தொடர்பான உச்சநீதிமன்றங்கள் பல உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்கு. 2016ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் தான் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் நீட் தேர்வு நடத்தப்பட்டது. இந்நிலையில உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக போராடும் வகையில் திமுக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு தனிநபரோ அரசியல் கட்சியோ போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். அந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது காவல்துறை தரப்பில் சென்னை மாநகர காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஏற்கனவே ஜூலை 25ஆம் தேதியே திமுக மனித சங்கிலி போராட்டத்திற்கு அனுமதி மறுத்துவிட்டதாக நீதிபதிகளிடம் தெரிவித்தார். இதனை நீதிபதிகள் பதிவு செய்து கொண்டு வழக்கை முடித்து வைக்க வந்த நிலையில் மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் காவல்துறை அனுமதி மறுத்திருந்தாலும் இந்த போராட்டம் மறுபடியும் நடக்கக்கூடும். அது நடக்கும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கும் வகையிலும் இந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று நடத்தக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என்று நீதிபதிகளிடம் மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அதை ஏற்க மறுத்த நீதிபதி, ஒரு போராட்டம் அமைதியான போராட்டம் என்பது மக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை. அதில் நீதிமன்றம் தலையிட்டு எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? ஒரு போராட்டக்காரர்களால் பிறருக்கு இடையூறு ஏற்படும் பொழுதோ பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட பணிகளை நடத்துவதில் சிரமம் ஏற்படும் போதோ மட்டும்தான் காவல்துறை உரிய முறையில் தலையிட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் ஒரு சாலையோரமாக மனித சங்கிலி என்ற முறையில் சட்டையில் கருப்பு பட்டை அணிந்து மனித சங்கிலி ஈடுபது யாருக்கும் பாதிப்பாக இருக்காது என்றும், இருப்பினும் இந்த திமுக நடத்தக்கூடிய நீட் தேர்வுக்கு அனுமதி விலக்கு பெறவில்லை என்பது தொடர்பான போராட்டத்தில் திமுக நடத்தவில்லை போராட்டம் குறித்து காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதால் இது நீதிமன்றம் மேலும் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க வேண்டியதில்லை. எனவே வழக்கை முடித்து வைப்பதாக சொல்லியிருக்கிறார். அதே சமயம் நாளை நடத்தவுள்ள திட்ட போராட்டத்திற்கோ அல்லது வேறொரு நாளில் அனுமதி வாங்கி நடத்தப்படும் போராட்டத்திலோ பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் எவ்வித நடவடிக்கையும் திமுக தரப்பில் எடுக்கப்பட்டாலோ அல்லது கூட்டணி கட்சியில் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது எடுக்கப்பட்டாலோ அதை தடுத்து அமைதி நிலையை சுமூக நிலை கொண்டு வருவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் காவல்துறை எடுக்கலாம் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார். காவல்துறை ஏற்கனவே அனுமதி மறுத்துள்ளதால் நாளை போராட்டம் நடைபெறுவது கேள்விக்குறியாக இருந்தாலும் திமுக தரப்பில் உயர்நீதிமன்றத்தை நாடி மாற்று தேதியில் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி கோருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முகேஷ், தற்போது அனுமதி அளித்துள்ள உயர்நீதிமன்றம் ஏதேனும் நிபந்தனைகளை திமுக போராட்டம் நடத்துவதற்கு ஏதேனும் நிபந்தனைகளை விதித்திருக்கிறதா?
திமுக போராட்டத்துக்கு நீதிமன்றம் எந்தவித அனுமதியும் வழங்கவில்லை. காவல்துறை அனுமதி ரத்து என்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு செய்து கொண்டு வழக்கை முடித்து வைக்க மட்டுமே செய்துள்ளார்கள். திமுக போராட்டம் வந்து அனுமதி உயர்நீதிமன்றம் அளிக்கவில்லை, தமிழக அரசு அல்லது காவல்துறை எதுவுமே அனுமதி அளிக்கவில்லை. அனுமதி அளிப்பது என்பது ஒரு தவறான தகவல். அதை வந்து அனுமதி மறுக்கப்பட்டுவிட்டது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். இதன் மூலம் நாளை திமுக நடத்த இருக்கிற போராட்டம் ஒரு கேள்விக்குறியாக தான் உள்ளது. நீதிமன்றமும் நடத்தலாம் நடத்தக்கூடாது என்ற எவ்வித உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. நாளை ஒருவேளை திமுக தரப்பில் இந்த மனித சங்கிலி போராட்டத்தை நாளைக்கு பதிலாக வேறொரு நாளில் ஒத்திவைத்துவிட்டு அதற்கு காவல்துறை அனுமதி வழங்குமாறு உயர்நீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. முகேஷ், தற்போது போலீஸ் தரப்புல அனுமதி கிடைக்கல, அதே மாதிரி உயர்நீதிமன்றத்துல திமுகவின் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இந்நிலையில திமுக நாளை போராட்டம் நடத்தணும்னா அடுத்த கட்டமா என்ன முயற்சிகளை மேற்கொள்ள இருக்காங்க? அதை பத்தி ஏதேனும் தகவல் கிடைச்சிருக்கா? இப்ப காவல்துறை அனுமதி பிறப்பித்து 25ஆம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் தரப்புல. அந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தை திமுக நாடுவதற்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கிறது. நாளை அல்லது நாளை மறுநாள் இந்த வழக்குக்காக கூட ஒருவேளை காலம் தாமதித்திருந்திருக்கலாம், 2 நாள் காலம் தாமதித்திருந்திருக்கலாம். ஒருவேளை நாளை அல்லது நாளை மறுநாள் புதிய வழக்காக தாக்கல் செய்யப்பட்டு அதை அவசர வழக்காக எடுக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் கோரிக்கை வைக்கப்படலாம். அப்படி கோரிக்கை வைக்கப்படும் பட்சத்தில் நாளைக்கு பதிலாக ஒரு மாற்று தேதியில் திமுக வந்து இந்த போராட்டத்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்பொழுது நீதிமன்றம் இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்கிறதா அல்லது அரசின் பதில் மனுவாக ஒரு வார கால அவகாசம் வழங்கி விசாரிக்கிறார் என்பது திமுக தொடர இருக்கும் வழக்கை பொறுத்தை அமைக்கும். முகேஷ், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மனுதாரர் தரப்புல என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? மனுதாரர் தரப்புல பாத்தீங்கன்னா முக்கியமா அவங்க சொல்றது வந்து கடந்த 2010ஆம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் பொழுதுதான் அகில இந்திய நுழைவுத் தேர்வு என்ற ஒரு நடைமுறை அமல்படுத்தப்பட்டது. இந்த நடைமுறை அமல்படுத்துவதற்காக இந்திய மருத்துவ கவுன்சிலும் இந்திய பல் மருத்துவ கவுன்சில் மூலமாக அறிவிப்பாணை 2010ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்டது. அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த அறிவிப்பாணைகளை ரத்து செய்து பொதுநுழைவுத் தேர்வு இல்லை என்று ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அந்த செல்லாது இந்த அறிவிப்பாணை ரத்து செய்யப்பட்ட உத்தரவை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மருத்துவ கவுன்சில் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுவை விசாரித்த 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு, உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும், நீட்டை நடத்த வேண்டும் என்றும் அதற்கு வந்து சட்ட அங்கீகாரம் வழங்கும் வகையில் ஒரு உத்தரவு பிறப்பித்து வந்தது. அதன் அடிப்படையில் தான் கடந்த 2016ஆம் ஆண்டும் சரி, கடந்த இந்த ஆண்டும் சரி பொது நுழைவுத் தேர்வானது நடத்தப்பட்டது. இந்நிலையில வந்து அப்போது இப்ப இருக்கிற திமுக செயல் தலைவராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் தான் அப்போது வந்து துணை முதல்வராக இருந்தால். அவர் துணை முதல்வராக இருந்த பொழுதுதான் இந்த பொது நுழைவுத் தேர்வு முறையை வந்து அமல்படுத்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது வந்து தமிழக அரசு கொண்டு வந்துள்ள திட்டத்திற்கு எதிராக தமிழக அரசு வந்து நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று போராடி வந்தாலும் அதற்கு உறுதுணையாக நிற்காமல் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட சட்ட மசோதாக்கள் வந்து ஒப்புதல் பெறவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை கூறி அரசுக்கு எதிராக செயல்படுவது என்பது இதே போல ஒவ்வொரு மாநிலத்திலும் மற்றவர்களையும் போராட்டத்திற்கு தூண்டுவது வகையில் அமையும். எனவே இந்த நீட் தேர்வு தொடர்பான எந்தவித போராட்டத்திற்கும் அனுமதி மனித சங்கிலி மட்டுமல்ல எவ்வித போராட்டத்துக்கும் அனுமதிக்க கூடாது. அது தனிநபராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஒரு போராட்டத்தில் ஈடுபடும் நீட் தேர்வு தொடர்பான போராட்டத்தில் ஈடுபட்டால் அது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான போராட்டம் என்று அறிவிக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சரவணன் என்பவர் தொடர்ந்து வைத்த கோரிக்கை வந்து நீதிமன்றம் வந்து முழுமையாக விசாரிக்கவிட்டாலும் காவல்துறை தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்களையும் அவர்கள் வந்து அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது, அனுமதி வழங்கப்படவில்லை, திமுகவிற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதை பதிவு செய்து கொண்டு இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளனர். முகேஷ், இந்த வழக்குல நீதிபதிகள் ஏதேனும் கருத்து தெரிவிச்சிருக்காங்களா? நீதிபதி தெரிவித்த கருத்துக்கள் வந்து முக்கியமானது பாத்தீங்கன்னா 2 கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபடுவது என்பது வந்து அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட உரிமை, அரசியல் சாசனமே கொடுக்கப்பட்ட உரிமை. அந்த போராட்டமானது அமைதியான முறையில் நடைபெறும் பொழுது அவருக்கு வந்து யாருமே வந்து தடை விதிக்க முடியாது. அந்த போராட்டக்காரர்கள் பொதுமக்களின் அன்றாட பணிகளின் தலையிடும் போதோ அல்லது வந்து அவர்கள் வந்து தங்கள் பணியை தொடர்வதற்கு இடையூறு செய்தால் மட்டுமே போராட்டக்காரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் இந்த மனிதார குற்றச்சாட்டுப்படி திமுக தொடர்ந்து திட்டமிட்டுள்ள மனித சங்கிலி என்பது சட்டையில் கருப்பு பட்டை அணிந்து சாலையோரமாக அமைதியாக நடையில் நடத்தப்பட வேண்டிய ஒரு போராட்டம் தான். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திற்கு எப்படி வந்து நீதிமன்றம் தலையிட முடியும், தடை விதிக்க முடியும் என்று கோரிக்கை வைத்தார் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் போராட்டக்காரர்கள் ஈடுபட்டால் அதை வந்து சகதி நிலை கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு இயந்திரமும் காவல்துறையும் எடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவித்திருக்கிறாங்க. முகேஷ், இது போன்ற விவகாரத்துல இந்த மாதிரி போராட்டம் நடத்துறதுக்கு பொதுவா எவ்வாறு அனுமதி பெற வேண்டும், அதற்கான நடைமுறை என்ன? இப்போ போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அமைப்பானது வந்து இது மாதிரி தங்கள் வந்து இந்த மாதிரி என்ன கருத்துக்காக போராட்டத்தை முன்வைக்கிறோம், அது என்ன மாதிரியான போராட்டம்,
அதாவது சாலை மறியலா, ரயில் மறியலா அல்லது மனித சங்கிலியா, உண்ணாவிரத போராட்டமா என்றது குறித்தாக அந்த பகுதி சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில், அதாவது ஒரு நம்ம வள்ளுவர் கோட்டம், மெரினா அதுமாரி போன்ற இடங்கள்ல வந்து போராட்டம் நடத்தலாம், சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் நடத்தலாம். இது வந்து நாளை நடைபெற உள்ள போராட்டம் என்பது வந்து தமிழகம் முழுவதும் நடைபெறதுனால அந்தந்த மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை எஸ்பியிடமும், மாநகராட்சியாக இருக்கும் பட்சத்தில் வந்து காவல்துறை ஆணையரிடமும் அனுமதி கேட்க வேண்டும். அதன்படி கடந்த 21ஆம் தேதி வந்து திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் திமுக தரப்பில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவை வந்து 25ஆம் தேதி வந்து காவல்துறை நிராகரித்தது. அது நிராகரிக்கப்பட்ட காரணங்கள் வந்து இன்னும் வெளியில் சொல்லவில்லை என்றாலும் அந்த நிராகரித்ததை எதிர்த்து நீதிமன்றத்தை பாதிக்கப்பட்ட மனுதாரர்கள் தரப்பு, பாதிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தரப்பில் அணுகுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அப்பொழுது நீதிமன்றம் காவல்துறையின் விளக்கத்தை கேட்டு மாற்று இடத்திலோ அல்லது மாற்று தேதியிலோ சில நிபந்தனைகளுடன் மனித சங்கிலியை நடத்தி கொள்ளலாம் அல்லது போராட்டங்களை நடத்தி கொள்ளலாம் என்றும் உத்தரவிட வாய்ப்புள்ளது.